தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அமேசானை பயன்படுத்தி ஆன்லைனில் எப்படி ப்ராடக்ட்லாம் வாங்குறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை மட்டும் ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பார் இருக்கும், அங்கே போய்ட்டு அமேசான் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் எதிரே இந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வரும். ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 65 MB பார்த்தீங்கன்னா வரும். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த ஒரு ஓப்பன் அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அமேசான் அப்படிங்கிற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் அலோ கேட்கும். ஸோ நான் அலோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு சூஸ் யுவர் லாங்குவேஜ் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கோ அது பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. அடுத்த பேஜ் போனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசானில் ஆல்ரெடி கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி போட்டு சைன்இன் கொடுத்துட வேண்டியதான். இல்லைப்பா நான் இப்போ தான் அமேசானுக்கு புதுசாக வர்றேன் அப்படின்னா நியூ டு Amazon.in கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கொடுங்க. இல்லை நான் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா வரல, நான் உள்ளே இருக்க ஒரு ப்ராடக்ட்டோட விலை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் சைன்இன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். நம்ம இப்போ புதுசாக உள்ளே வர்றதுனால நியூ டு Amazon.in அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா அடுத்த பேஜில் நம்மளோட மொபைல் இல்லை அப்படின்னா இமெயில் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. நான் இப்போ இந்த இடத்துல என்னோட மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னா ஃபோன் நம்பர் கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட சாய்ஸ் தான் அது. இப்போ நான் கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். அங்கே உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். இப்போ என்னோடய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நேமில் நான் என்னோட நேம் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துலையுமே நான் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியுமே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆனதுக்கப்புறம் லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஓகே அப்படின்னா கண்டினியூ ஷாப்பிங் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஆல்ரெடி கஸ்டமர் சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல உங்களோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மேனுவலாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். நான் இப்போ என்னோடய பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானுக்குள்ளே உள்ள ஒரு அக்கௌண்ட்லி சைன்இன் பண்ணக்கூடிய மெத்தடு. இப்போ இதுக்கப்புறம் நமக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வேணும் அப்படின்னா மேலே சர்ச் பார் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் சர்ச் பண்ணுறாலும் பண்ணலாம். இல்லைப்பா என்கிட்ட இந்த பொருள் வேணும், இதோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் வித் ஃபோட்டோ, சர்ச் வித் கேமரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சர்ச் வித் கேமரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலோ ஆக்சஸ் கேட்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அலோ கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்தீங்க இந்த பொருளுக்கு ரிலேட்டடாக எல்லா இமேஜையுமே காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ சைடில் கற்றுக்கிட்டே அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதோட ஃபோட்டோ மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா போதும். இல்லை எனக்கு மேனுவலாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்தா டைப் பண்ணுங்கள். நான் இப்போ பேக் ஃபார் மென்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேக் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்க பேக் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டிய அதோட விலை எவ்வளோ, அது எவ்வளோ இன்ச்சு, என்ன சைஸு அப்படிங்கிறது. முக்கியமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நெகட்டிவ் ரேட்டிங்காக பார்த்து செலக்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த பொருளில் ஏதாச்சும் நெகட்டிவிட்டியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னா இந்த ஒரு இதோட ப்ரைஸ் இருக்கும். ப்ரைஸு கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பை நவ் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே ஆட் டு கார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு இந்த பேக் வேணும், என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை, நான் ஃபியூச்சரில் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆட் டு கார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும். இல்லை நான் இது எனக்கு இப்போ தேவைப்படுது அப்படின்னா நான் பை நவ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் இருக்கும். அது கீழே மொபைல் நம்பர் இருக்கும். இப்போ நம்மளோட அட்ரஸ் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ என்னோடய அட்ரஸை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொடுங்க. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பெரிய ஷாப்பு இல்லை அப்படின்னா லேண்ட்மார்க் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா கொடுங்க. நான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களோட லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பின்கோடு இருக்கும். ஸோ பின்கோடு கம்பல்சரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுங்கள். நான் இப்போ என்னோடய பின்கோட் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சிட்டி பார்த்தீங்கன்னா வந்துடும். அது கீழே ஸ்டேட் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் தீஸ் அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் இந்த அட்ரஸில் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறீங்க அப்படின்னா
மேக் திஸ் மை டிஃபால்ட் அட்ரஸ் அப்படிங்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு யூஸ் திஸ் அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போகும். அங்கே வந்து நம்ம பேமெண்ட் மெத்தட்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து நீங்கள் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்ட்ரு பண்ணிங்கன்னா போதும். ஸோ 2வது டைம் பண்ணதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். 2வது இதில் போய்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடு அதில் நீங்கள் வந்து அமேசான் பே மூலிமா பே பண்ணலாம். இல்லை அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இல்லை வேறு ஏதாச்சும் பே இருக்குது அப்படின்னா அது மூலிமா கூட நீங்கள் பே பண்ணலாம். யூபிஐ அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பேனா கூகுள் பேல இருக்க யூபிஐ போட்டு வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆன்லைன் மூலிமா படம் கட்டிடலாம். இல்லைப்பா எனக்கு பொருள் வந்தோன்னா நான் கையில் அவங்கள்ட்ட காசு கொடுக்குறேன் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு இருக்கும், பட் ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து இருக்காது. ஸோ அது நீங்கள் பை பண்ண போகிற ப்ராடக்ட்டை பொறுத்தது. இப்போ நான் கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன்னா அடுத்த பேஜில் வந்து என்னோட இந்த ஒரு பேக்கோட சம்மரி பார்த்தீங்கன்னா வரும் டீட்டெயில்ஸாக. இதோட விலை பார்த்தீங்கன்னா 839 ரூபா, டெலிவரி சார்ஜ் 40 ரூபாயா, டோட்டல் வந்து 879. ப்ரொமோஷனல் அப்ளை அதாவது சும்மா ஒரு டிஸ்கவுண்ட் பேருக்கு ஒரு டிஸ்கவுண்ட் அப்படி மாதிரி போட்டு அந்த டெலிவரி சார்ஜ் 40 ரூபாய் கட் பண்ணிவிட்டு 839 ரூபா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பே வித் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னால கேஷ் இல்லை அப்படின்னா கார்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு கீழே வந்து அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. 1க்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் 1க்கு மேலே நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இப்போ 2 அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதோட ப்ரைஸு சம்மரி எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி. ஸோ உங்களுக்கு 1 போதும் அப்படின்னா நீங்கள் 1 மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரே ப்ராடக்ட் மல்டிபிளாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த குவான்டிட்டி மட்டும் அதிகமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ வந்து கீழே வந்து பிளேஸ் யுவர் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த பிளேஸ் யுவர் ஆர்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். அங்கே வந்து நம்மளோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஷிப்பிங் டு தினேஷ் ராஜா அப்படிங்கிற மாதிரி நம்ம அட்ரஸ் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே 20 டிசம்பர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நமக்கு வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து டெலிவரி பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. இப்போ வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு, இதை நான் ரிட்டர்ன் பண்ணணும் இல்லை அப்படின்னா கேன்சல் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க கீழே கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்ததுக்கப்புறம் இந்த கேஷ் இல்லை அப்படி நான் ஜிபே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ணலாம். உங்கள் ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஷ் இல்லை அப்படின்னா ஜிபே பார்த்தீங்கன்னா எது வேணால் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லிவ் டு ஆல், see you back next ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.